அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய கிச்சன் எரிஞ்சதோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்குறோம். என்னோடய கிச்சன் எரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே எங்களுக்கு பக்கத்துலேயே கரண்ட் ப்ளக் இருந்ததுனால நாங்கள் முதல்ல போய் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம். வீட்டில் எந்த தீ விபத்து ஏற்பட்டாலுமே முதல்ல நம்ம போய் கரண்ட்டோட மெயின் சுவிட்சை அமர்த்திடணும். அடுத்து என்ன பண்ணணுன்னா, வீட்டில் இருந்த கிட்ஸை வெளியே அனுப்பி விட்டு செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் கிடந்த துவாலையை எடுத்து தண்ணியில் நனைச்சி அது மேலே போட்டோம். அப்போவும் தீ அணையலை. அப்புறம்தான் யோசனை வந்துச்சு, வீட்டு லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரூமில் தீ அணைக்கிற ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தீயை அணைச்சோம். நம்ம முதல்ல நினைவில் வச்சுக்கிறது, ஏதாவது ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுச்சுண்டா நம்ம முதல்ல கிட்ஸை வெளியாக்கி விட்டுட்டு கரண்ட்டில் உள்ள மெயின் ப்ளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற போம்பாவில் போய் அந்த மண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நான் செஞ்சது எல்லாமே அவசரத்துக்கு நம்ம செய்யக்கூடிய முதலுதவிகள். அப்படி எதுக்குமே தீ அணையலைன்னா நம்ம தீயணைப்பு வண்டியத்தை கால் பண்ணி வர சொல்லணும். ஆனால் நம்ம தீ எரியுதுன்னு தெரியலையே முதல்ல கால் பண்ணிடுறேன்னு அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு தீ அணைக்க முயற்சி பண்ணணும். அல்லாவோட துவாபரக்கத்தால் எங்களுக்கு யாருக்குமே எந்த தீக்காயமும் எந்த அடியும் படலை. அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அந்த பழைய அடுப்பு அது சம்மந்தப்பட்ட அக்சஸரிஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. கோலாலம்பூரில் மஜ்ஜிண்டியாவில் இருக்கிற ஹனிஃபாவில் போய் நிறைய ஸ்டவ்வு ஹப்பு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த ஃபேபர் பிராண்டில் உள்ள ஹப்பு தான் பிடிச்சிருந்துச்சி, வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நான் அந்த கிச்சன் ஹப் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதோட என்னோடய வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.